அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதரர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாமிய முகமன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய இளைஞர்களே, இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய இளைஞர்கள் நல்லதொரு பாதையிலே நடந்து சென்று அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயன்படுமாறு தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உங்கள் முன்னால் நான் பேசுவதற்காக நின்று கொண்டிருக்கின்றேன். எழுச்சி மிக்க இளைஞர்களே, நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய மிகச் சிறந்தவர்களாக உருவாக முடியும் என்பதில் கிஞ்சிற்றும் ஐயமில்லை. பொதுவாக மனிதனுக்கு 3 பருவங்கள் இருக்கின்றன. ஒன்று குழந்தை பருவம், இரண்டாவது இளமை பருவம், மூன்றாவது முதுமை பருவம். இந்த 3 பருவங்களையும் மனிதன் கடந்து வந்து கொண்டிருக்கின்றான். குழந்தை பருவத்தில் குறும்புத்தனமும் விளையாட்டிலும் நம்முடைய வாழ்க்கை சென்று விடுகின்றது. அதிலே ஒரு மனிதன் சிந்திக்கவோ செயல்படுவோ முடிவதில்லை. முதுமை பருவத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே ஒரு மனிதன் அதிகமான அனுபவம் பெற்று விடுகின்றான். ஆனால் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அவனிடத்திலே இல்லை. ஆனால் ஓர் இளைஞன் அவனிடத்திலே சிந்தித்து உணரக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றலும் இருக்கின்றது, அதை செயல்படுத்தக்கூடிய வலிமையும் இருக்கின்றது. இரண்டையும் ஒருங்கே பெற்ற ஓர் இளைஞனால்தான் இந்த சமுதாயத்தை நல்வழிக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. இஸ்லாமிய வாழ்க்கையை, இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். எத்துணை இளைஞர்கள் இந்த சமுதாயத்திற்கு பயன்படத்தக்க வகையிலே அவர்களுடைய செயல்பாட்டை அமைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மக்கள் மத்தியிலே குர்ஆன் ஓதுவதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை கண்டார்கள். ஒரு சிலர் ஒரு விதமாக ஓதுகின்றார்கள், வேறு சிலர் வேறு விதமாக ஓதுகின்றார்கள். இதன் காரணமாக இதை மக்கள் மத்தியிலே களைய வேண்டும், எல்லோரும் ஒரே மாதிரியாக ஓத வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த மிகப்பெரிய பொறுப்பை ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். நீங்கள் இந்த பொறுப்பை சரியாக செய்யுங்கள் என்று அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். அவர்கள் சில இளைஞர்களை ஒருங்கிணைத்து எங்கெல்லாம் குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி அதை ஒன்றிணைத்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்த முறைப்படிதான் இந்த குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே அந்த குர்ஆனை நாம் முழுமையாக ஓதிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓர் இளைஞரின் செயல் நமக்கு எவ்வளவு பயன்படுகிறது என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே உற்று நோக்க வேண்டும். இரண்டாவது வரலாற்று நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு சஹாபியினுடைய வீட்டிலே தொழுது கொண்டு இருந்தார்கள். காஃபிர்களுடைய தொல்லை காரணமாக அவர்கள்
ஒரு சகாபியினுடைய வீட்டிலே தொழுது கொண்டிருந்தார். அப்போதைய காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வது வழக்கம். அதாவது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை 2 இளைஞர்களில் யாரேனும் ஒருவரை இஸ்லாத்தை ஏற்கச் செய்து அவர் மூலம் இந்த சமுதாயத்தை பக்கபலப்படுத்துவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே இறைஞ்சி துஆ கேட்டார்கள். அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஹிதாயத்தை கொடுத்தான். அந்த நேர்வழியை அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த காபிர்களுக்கு பயந்து கொண்டு நாம் ஏன் வீட்டிற்குள் தொழ வேண்டும், நாம் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்துவோம் என்று வீர முழக்கமிட்டார்கள். அவர்களின் துணிச்சலின் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படையாக போதிக்கக்கூடிய நிலையை உருவானது. ஆக இந்த இளைஞருடைய வேகமும் துடிப்பின் காரணமாக இஸ்லாமிய மார்க்கம் ஒருங்கே, அதாவது ஒரு இடத்திலே ஒதுங்கி கிடந்த அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெளியே கொண்டு வந்து அனைவருக்கும் அதை கொடுத்தார்கள். இப்படி பல்வேறு இளைஞர்களை இஸ்லாமிய வரலாற்றிலே காண முடியும். ஒவ்வொரு இளைஞரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி போராடி இருக்கின்றார்கள், அதிகமான சிரமத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள், பல்வேறு இன்னல்களை சகித்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நாம் இன்றைய காலகட்டத்திலே எத்தனையோ இளைஞர்களை பார்க்கின்றோம். அவர்கள் இயக்கங்களின் பிரிவுகளால் பிளவுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், பிரிந்து கிடக்கின்றார்கள். இதனால் நம்முடைய சமுதாயத்துக்கு எந்த பயனும் கிடையாது. இந்த இளைஞர்கள் இயக்கங்கள் என்ற அந்த முகமூடியை கிழித்து கொண்டு அவர்கள், நான் ஓர் இளைஞன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்னால் இயன்றதை செய்வேன் என்ற முழக்கத்தோடு, என்ற தூய எண்ணத்தோடு அவர்கள் இயக்கங்களை விட்டு வெளியே வர வேண்டும். வெளியே வந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டிய அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் நிச்சயமாக அந்த இளைஞர்கள் அனைவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பயன்படக்கூடியவர்களாகவும் நாளைய சமுதாயத்துக்கு சீரிய வழியை காட்டக்கூடியவர்களாகவும் ஆகுவார்கள் என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது. இவர்கள், இந்த இளைஞர்கள் ஆகிய இளைஞர்களே, நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி பயன்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இயக்கத்தினுடைய அந்த அமைப்பிலே இல்லாமல், நீங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு சமுதாயம் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு இளைஞனும் வெளியிலே வந்து அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உங்களால் நிறைய செய்ய முடியும். இந்த சமுதாயம் உங்களுடைய பணியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது, உங்களுடைய சேவையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இன்று இஸ்லாமிய சமுதாயம் சின்னாபின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே எத்தனை பிரச்சனைகளை நம்முடைய சமுதாய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு என்ன? நீங்கள் ஒன்றிணைய வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் இந்த சமுதாயத்திற்கு நிறைய செய்ய முடியும். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். வல்லதீன ஜாஹது ஃபீனா, நம்முடைய வழியிலே, நம்முடைய பாதையிலே யார் முயற்சி செய்கின்றார்களோ, எவர்கள் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் பல்வேறு வழிகளை காட்டுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஆக நாம் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி, அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் களமிறங்கினால் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு நன்மைகள் உங்கள் மூலம் கிடைக்க இருக்கின்றது. எனவே இளைஞர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமுதாயம் என்ற அடிப்படையிலே நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இஸ்லாமிய இளைஞர் பட்டாளமாக நீங்கள் திகழ வேண்டும். அப்படி நீங்கள் ஒன்றிணைந்தால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பல்வேறு நன்மைகளை செய்ய முடியும் என்பதை நான் வலியுறுத்தி கூறுகின்றேன். மற்றொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான்,